வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சேவை செய்வதற்கும் அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கும் மத்திய பாஜக அரசு முன்னுரிமை அளிக்கிறது. ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு சிறந்த வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்வதை அரசின் இலக்கு எனவும் பஞ்சாபில் பிரதமர் மோடி பேச்சு. பஞ்சாபில் பாஜக அரசு இல்லை என்றாலும் மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஜலந்தரில் 4700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. நாட்டின் முதல் முறையாக ஹைட்ரஜன் மூலம் ஓடும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஹிந்த் முதல் சோனிபட் வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என தகவல். $14.79 கோடி ரூபாயில் அதிநவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ள சென்னை பூங்கா ரயில் நிலையம் திறப்பு. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் மாணவர்களின் குரல் நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவரின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுடன் ராகுல் கலந்துரையாடல். हेलो एवरीवन, गुड इवनिंग. माय नेम इज आरती भंडारी. मैं भी आप लोगों की तरह उत्तराखंड की गवर्नमेंट तैयारी कर रही हूँ. ये सब इस रास्ते पे चले हैं, तो मैं थोड़ा सा आपका एक्सपीरियंस क्या था, कैसे था, थोड़ा सा आपसे सुनना चाहता हूँ. मैंने एग्जाम दिया था, तो एग्जाम सेंटर के बाहर आते ही हमको पता चला कि पेपर लीक हो गया है. हेलो. நீட் உள்ளிட்ட தேர்வு வினாத்தாள் கசிவு கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என ராகுல் காந்தி வேதனை. கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் இணைய வாயிலாக கேள்வித்தாள்களை பெற முடியும் என்பது இன்றைய கல்வி அமைப்பின் நிலை எனவும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை தொடர்பான எந்தவொரு மசோதா குறித்தும் தமிழ்நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டே திமுக செயல்படும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் நம்பிக்கை. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை. திங்களன்று கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு முடிவு. RSS இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க விரும்புவதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றச்சாட்டு. RSS பொறுத்தவரை இந்து என்பது ஒரு மத அடையாளம் அல்ல, அது சுவாமி விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்ட ஒரு சிந்தனை என பேச்சு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் பாய்கிறது இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட். 350 கிலோ எடையுள்ள சிறிய செயற்கைக்கோள்களை குறைந்த புவி சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைப்பு.
ஆந்திரா வருகை தந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்திப்பு. இறால் தீவனத்தின் விலையை குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. தமிழகம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா கல்லூரி சமூக நீதி விடுதியில் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய். கல்லூரியில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் குறைபாடு இருப்பதாக மாணவர்கள் சரமாரி குற்றச்சாட்டு. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்குது. அடிக்கடி தண்ணி வரதில்லை, பாத்ரூமை சரியாக க்ளீன் பண்ணுறதில்ல, உடஞ்சிருக்கு. நடப்பாண்டுக்கான காவலர் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு தள்ளி வைத்திருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். லட்சக்கணக்கான இளைஞர்களின் ஏமாற்றத்தை தடுக்க தாவேக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இணைய வழியில் தொடங்கிய சுய கணக்கெடுப்பில் தனது விவரங்களை பதிவு செய்த முதலமைச்சர் விஜய் அனைத்து குடும்பத்தினரும் உண்மையான தகவல்களை பதிவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். இது வெறும் எண்ணிக்கை அல்ல, எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பார்லிமென்ட் நூல் வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் நடைபெறுகிறது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நூலை வெளியிட முதலமைச்சர் விஜய் பெற்றுக் கொள்ள உள்ளதாக வைகோ எக்ஸ் பதிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறும் பதவி, அதிகார வேட்கையில் உருவான இயக்கம் அல்ல. மக்களை எப்படி பாதுகாப்பது என யோசிப்பதால் தான் பல சுனாமிகள் அடித்தாலும் தப்பி வருவதாக திருமாவளவன் பேச்சு. கடவுளை விமர்சித்தவர்கள் கதாநாயகனை போற்றுகிறார்கள் என சீமான் குற்றச்சாட்டு. சினிமா சித்தாந்தம் ஆகிவிட்டது எனவும் விமர்சனம். கதாநாயகனை போற்றினர். எந்த பள்ளி கல்லூரி விழாக்களிலும் அரசு விழாக்களிலும் ஆண்டோர்கள், சான்றோர்கள், அறிவார்ந்தவர்கள் மக்களை மேடையேற்றுவதற்கு பதிலாக திரைப்பட நடிகர்கள், திரைப்பட இயக்குநர்கள், திரைப்பட நடிகைகள், கதாசிரியர்கள் இவர்களை ஏற்றி பேச வைத்து இதுதான் ராமபிரபுவர் போல இருக்கிறது, இதுதான் உச்சம் போல இருக்கிறது என்று உள்ளத்தில் விதைத்து இன்று சினிமாவே ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுவேன் என்று சீமான் நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலில் நான் தோற்றாலும் 20 லட்சம் பேர் தனக்கு வாக்களித்துள்ளதாக கல்லூரி விழா ஒன்றில் பேச்சு. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து CPM சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பத்திரப்பதிவு முறைகேட்டில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என அரசியல் தலைமை குழு உறுப்பினர் K. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்டுள்ள கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகரன் உள்ளிட்டோரை விசாரணை முடிந்து மீண்டும் சிறையில் அடைக்க
சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. குதிரை பேரம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட முடியாது. செய்தித்தாள் ஊடக செய்தியின் அடிப்படையில் விசாரணையை மாற்ற முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 7 தொகுதிகளுக்கு எப்போது இடைத்தேர்தல்? நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் அடிப்படையில் தேர்தல் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். கோவை மாநகராட்சியில் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு எம்பி ஜோதிமணி கண்டனம். ஆடையை பிடித்து இழுத்து திமுக கவுன்சிலர்கள் நடந்து கொண்ட விதம் அநாகரிகமானது எனவும் காட்டம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய தலைவராக அனுராக் மிஸ்ரா IFS நியமனம். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சிறப்பு செயலாளர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கோவையிலிருந்து தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து பழுதாகி பல்லடத்தில் நின்றதால் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பரிதவிப்பு. 3 மணி நேரம் காத்திருந்தும் யாரும் ஏற்றாததால் கொதித்தெழுந்த பயணிகள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம். ஆட்சியர் முன்னிலையில் காலிங்கராயன் மற்றும் கீழ்பவானி பாசன விவசாயிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. திருவண்ணாமலையில் 2000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் காணொலி மூலமாக தொடங்கி வைத்த நிலையில் திறமையை வெளிப்படுத்திய வீரர் வீராங்கனைகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காலை ஆணிவார ஆஸ்தானம் மற்றும் மாலை புஷ்ப பல்லக்கு உற்சவம். மாட வீதிகளில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புஷ்ப பல்லக்கை கண்டு வழிபாடு. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்படுவதால் குடியுரிமையை இழந்ததாக அர்த்தமில்லை. குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடமில்லை என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம். அமெரிக்காவின் தேர்தல் முடிவுகளை மாற்றும் வகையில் சுமார் 22 கோடி வாக்காளர்களின் தரவுகளை சீனா திருடியதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க தேர்தலில் ஒருபோதும் தலையிட்டதில்லை என்று ட்ரம்பின் குற்றச்சாட்டுக்கு சீனா மறுப்பு. எபோலா வைரஸ் பரவல் முன் எப்போதையும் விட வேகமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் கெப்ரேயசஸ் தகவல். உயிர்பலி ஏற்படாமல் தடுக்க ஆரம்ப கட்டத்திலேயே நோயை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல்.
கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான கேரி சோபர்ஸ் காலமானார். உடல்நலம் பாதிப்பு மற்றும் வயது மூப்பு காரணமாக காலமானதாக வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. கிரிக்கெட் விளையாட்டின் உண்மையான அடையாளமாகவும் காலத்தின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தவர் கார்ஃபில் சோபர்ஸ். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சோபர்ஸ் உடன் கலந்துரையாடிய வீடியோவை பதிவிட்டு பிசிசிஐ இரங்கல். இருபத்தி 23வது ஃபிஃபா கால்பந்து உலகக் கோப்பையை வெல்லப்போவது யார்? மகளிருக்கு கால இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகள் நாளை நள்ளிரவில் மோதல்.